தாவேக்கா ஏதோ ஒரு சினிமா முகத்தால் உருவாக்கப்பட்டு இன்றைக்கி மாய உலகில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இங்கிருந்து சென்றவர்களோ மற்ற கட்சிகளில் சென்றவர்களோ நவம்பர் மாதத்திற்குள் மீண்டும் படையெடுத்து இங்கே வருவார் என்று எங்களுக்கு முழுமையாக நம்பிக்கை இருக்கிறது. அது என்ன காரணம் சொன்னால், ஏதோ ஒரு உள்ளாட்சி எலெக்ஷன் நோக்கி தான் இங்கிருந்து போனார்கள். முன்னாள் அமைச்சர்கள் இவரெல்லாம் போனதுக்கு காரணம் தான் சொத்தையும் தன்னுடைய வியாபார ரீதியாகவும் சட்டப்பூர்வமாக நடக்கின்ற தொழில்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக போனார்கள். அதில் ஒரு சில பேர் இன்றைக்கு கடம்பூர் போன்றவர்கள்லாம் மனம் வருந்தி அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் இன்றைக்கு தவித்து கொண்டிருக்கிற நிலையை உருவாக்கி அவரால் சொல்ல முடியாத வகையில் அப்போ 100 யூனிட்டுக்கு 120 ரூபா வந்திருந்து. இப்போ 100 யூனிட் ஸ்டார்டிங் ரேட்டு 201லேருந்து 4 ரூபாய் 70 காசு வருது. எவ்வளோ டபுளாக வருதுன்னு இது மாதிரிலாம் இது பண்ணியிருக்கா ஜனங்கள். எங்களுக்கு நடுத்தர மக்களுக்கு எந்த விதமான பாதுகாப்போ எங்களுக்கு எந்த உறுதியோ எந்த இதுவும் கிடையாது. இனிமேல் வருங்காலத்தில் நாங்கள் நல்லா இருப்போம்னு ஏதோ சின்ன பசங்க போட்டாங்க. எங்களுக்கு நல்லது பண்ணால் கூட ஆட்சி நல்லா நீடிக்கும். இது மாதிரி பண்ணால் எங்கள் ஆட்சி நீடிக்கும்.